எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கைச் செய்திகள் இன்று 21 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. மைத்திரிக்கு பதவியொன்று காத்திருக்கின்றது தியாஸ்ரீ. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் புதிய அரசியல் பதவியொன்று காத்திருக்கின்றது என்கின்றார் இராஜாங்க அமைச்சர் தியாஸ்ரீ ஜெயசேகர. புதிய அரசியல் அமைப்பு திருத்தத்தை அடுத்து மைத்திரிபால சிறிசேனாவுக்கு கௌரவமான உயர் பதவியொன்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட முக்கிய நபர்கள் பலர் பதவிகளுக்காக காத்திருக்கும் நிலையில் அரசியலமைப்பை மாற்றுவதற்கான 3/2 பெரும்பான்மையை பெறுவதற்காக அரசாங்கம் காத்திருப்பதாக அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய நாடாளுமன்றம் தெரிவுக்குழுவில் ஹக்கீம் மற்றும் டக்ளஸ். இலங்கையின் 9வது நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பித்துள்ள நிலையில் புதிய நாடாளுமன்ற தெரிவுக்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் ரவ் ஹக்கீம் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா உள்வாங்கப்பட்டுள்ளனர். அதேவேளை குணவர்தன, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, விமல் பீடவன்ஸ், டலஸ் அழகப்பெரும, பிரசன்ன ரணதுங்க மற்றும் கயந்த கருணாதிலக, லக்ஷ்மன் கிரியல செல்வன் அடக்கிலநாதன் ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இன்றைய அமர்வின் போது அரசின் கொள்கைகள் மீதான விவாதம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரத்யேகமான அரசியலமைப்பு குழு உருவாக்கம். 19வது திருத்தச் சட்டத்தை நீக்குவதோடு மாத்திரமன்றி புதிய அரசியலமைப்பொன்றை உருவாக்குவதற்கான செயற்திட்டங்கள் அரசு முன்னெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு இந்த விவகாரத்தை கையாள்வதற்கென்று கட்சி மண்டலத்திலான பிரத்யேக குழுவை உருவாக்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ள சந்திப்பில் அரசியலமைப்பு மாற்றம், சட்ட திருத்தங்கள் போன்ற விடயங்கள் ஆராய்ந்து கட்சி மட்டத்தில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளும் குழு இது இயங்கும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடனேயே பெரும்பாலானோர் 3/2 பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து கருத்து வெளியிடாமை கவலையளிக்கின்றது சாணக்கியன். கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து கருத்து வெளியிடாமை கவலையளிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்களின் ஆடை தொடர்பான புதிய சட்டம் விரைவில். அரச ஊழியர்கள் வாரத்தில் ஒரு நாள் உள்நாட்டு ஆடையை அணிந்து வர வேண்டும் என்றும் இராஜாங்க அமைச்சர் தியாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான சட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தனக்கு கிடைத்த அமைச்சு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து வினவிய போது அவர் இந்த கருத்தினை விளக்கமளித்துள்ளார். கைத்தறி துணிகள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி இராஜாங்க அமைச்சர் தியாஸ்ரீ ஜெயசேகர ஆடை அணிந்து நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் ஆடை தொடர்பான சட்டம் இயற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளார். இலங்கைக்கு 92 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டங்கள் நன்கொடையாக வழங்கும் இந்தியா. இலங்கை அபிவிருத்தி பணிகளுக்காக இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 517 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒட்டுமொத்த திட்டங்களில் 92 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டங்களில் ஒன்றாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை அலகினை நிர்மாணிப்பதற்காக திட்ட வழிநடத்தல் குழு ஒன்று இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை அலகினை நிர்மாணிப்பதற்காக திட்ட வழிநடத்தல் குழுவின் கூட்டம் பிரதி இந்திய உயர்ஸ்தானிகர் வினோத் ஏக்கப் தலைமையில் கடந்த புதன்கிழமை இந்திய உயர்ஸ்தானிகரத்தில் நடைபெற்றுள்ளது. கடந்த காலத்தில் அமைச்சில் ஊழல்கள் இடம்பெற்றுள்ளன. இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கடந்த காலத்தில் அமைச்சில் ஊழல்கள் இடம்பெற்றுள்ளன என்று தோட்ட வீட்டமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். 9வது நாடாளுமன்றத்தில் முதல் அமர்வு இடம்பெற்ற நிலையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ளதாகவும் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். தனியே ஓர் இனத்தினை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகின்ற யாப்பு திருத்தங்கள் வருவதென்பது ஆபத்தானது. ஹக்கீம். தனியே ஓர் இனத்தினை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகின்ற யாப்பு திருத்தங்கள் வருவதென்பது ஆபத்தானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். 9வது நாடாளுமன்றத்தில் முதல் அமர்வு இடம்பெற்ற நிலையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் வைத்து செய்தி சேவைக்கு விளக்கம் அளிக்கும் போது எடுத்த எடுப்பிலேயே தேர்தல் முறையில் மாற்றங்களை கொண்டு வருகின்ற போது சாதகமான சில அம்சங்கள் முற்றிலும் இல்லாமல் செய்யப்பட்டு அதன் மூலம் சூழ்நிலை ஏற்பட்டு விடுமா என்பது குறித்து அச்சம் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். கூட்டமைப்பின் பேச்சாளரை மாற்றுவது குறித்து இதுவரை எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. சுமந்திரன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரை மாற்றுவது குறித்து இதுவரையில் எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என்று கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார்.
9வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு இடம்பெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் நாங்கள் ஏற்கனவே செய்த முயற்சிகளை அடித்தளமாக வைத்து நாங்கள் முன்னேற்றலாம் என்றும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலய வருடாந்த மகோத்சவம் ஆரம்பம். இலங்கையின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக கருதப்படும் கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலய வருடாந்த மகோத்சவம் இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ஜனாதிபதியின் உரை குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் விவாதம். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச ஆற்றிய உரை குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற உள்ளது. இந்த விவாதம் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமாகியது. அரசியல் யாப்பின் மூலம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தமது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையினை நிகழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் புதிய சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன தலைமையில் நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. IPLக்காக துபாய் புறப்பட்டார் மஹிந்த ஜாப்பா. இந்த ஆண்டு துபாயில் நடைபெறவுள்ள 13வது இந்தியன் பிரீமியர் லீக் பங்கேற்க இலங்கையின் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மஹிந்த ஜாப்பா ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு புறப்பட்டுள்ளார். IPLில் நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் மஹிந்த பயிற்சியாளராக இருக்கின்றார். மஹிந்த ஜாப்பாவின் கீழ் மும்பை இந்தியன்ஸ் 3 தொடரில் ஆடி 2 முறை IPL சாம்பியன்ஷிப்பை வென்றது. இதற்கிடையில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக முத்தையா முரளிதரன் செப்டம்பர் 4ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு புறப்படுவார். IPL செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 8ஆம் தேதியுடன் முடிவடையும். நிர்வாணமாக போதைப்பொருள் பாவித்துக் கொண்டிருந்த பெண்கள் கைது. முரட்டுவ மோதர பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருள் உபயோகித்துக் கொண்டிருந்த 4 யுவதிகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை ஒன்றை அடுத்து வீடொன்றை சோதனையிட்ட போது இவர்கள் சிக்கினார்கள். போலீசார் அதிரடியாக வீட்டுக்குள் நுழைந்தபோது 2 யுவதிகள் ஐஸ் போதைப் பொருளை உபயோகித்துக் கொண்டிருந்தனர். மற்ற 2 பெண்களும் போதையின் உச்சத்தில் ஒன்றுக்குள் இருந்து சிக்கினார்கள். பெண் போலீசார் சிரமத்தின் மத்தியில் அவர்களை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். விபத்தில் சிறுவன் மரணம். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள வாகனேரியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றான். கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் வாகனேரி சுற்றுலா விடுதியினைச் சேர்ந்த நடராசா தனுஜன் வயது 16 என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் ஆலய உற்சவத்தில் கலந்து கொண்டுவிட்டு வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வேளை வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இந்த உயிரிழப்பு இடம்பெற்றுள்ளது. பெற்ற DIGயின் மகள் செலுத்திய காரை வழிமறைத்ததற்காக வாயில் காவலனாக நிறுத்தப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர். முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரின் மகள் செலுத்திய காரை நிறுத்தியமைக்காக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் போலீஸ் நிலைய நுழைவாயிலில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை செய்தியில் உங்களை சந்திப்போம்.